வணக்கம். பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள். இன்று முன்னாள் குடியரசுத் தலைவர் அணு விஞ்ஞானி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வு. ஒரு முறை ஈரோட்டில் ஒரு பிரபல தொழில் நிறுவனம் நடத்திய விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு ஒன்றை வழங்க திட்டமிட்டிருந்தது அந்நிறுவனம். அதன்படி அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு வெட் கிரைண்டர் பரிசாக வழங்கப்பட்டது. அப்துல் கலாம் அவர்கள் எந்த ஒரு அன்பளிப்பையுமே ஏற்றுக்கொள்வதில்லை என்ற உறுதியான குணம் படைத்தவர். ஆனால் அன்று அவருக்கு தன் சொந்த உபயோகத்திற்காக வெட் கிரைண்டர் தேவைப்பட்டது. பார்த்தார் அப்துல் கலாம். பிறகு அந்த வெட் கிரைண்டரை வாங்கிக் கொள்ள முடிவு செய்துவிட்டார். அதனால் அந்த நிறுவனத்தினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடித்திருக்கவில்லை. அதற்கு காரணம் கலாம் அவர்கள் போட்ட ஒரு நிபந்தனை. இந்த கிரைண்டருக்கு உண்டான விலையை வாங்கி கொண்டால் மட்டுமே இந்த கிரைண்டரை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அந்த நிபந்தனை. பரிசாக கொடுக்க முடியவில்லையே என்று அந்நிறுவனத்திற்கு கொஞ்சம் ஏமாற்றம்தான். இருந்தாலும் சரி, பரவாயில்லை என்று அந்த கிரைண்டரின் விலையாக 4850 ரூபாய் என கூறினர். அடுத்த நொடியே 4850 ரூபாய்க்கான செக்கும் கிரைண்டரும் கைமாறின. ஆனால் அடுத்து நடந்தது அப்துல் கலாம் அவர்களே சற்றும் எதிர்பாராதது. அந்த கிரைண்டர் கம்பெனி அந்த செக்கை கொடுத்து பணம் பெறவே இல்லை. அந்நிறுவனம் அந்த செக்கை அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக தங்களிடமே வைத்துக்கொள்ள முடிவு செய்திருந்தது. அதனால் அவர்கள் அதை வங்கியில் செலுத்தி பணம் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்துல் கலாம் என்ற அபூர்வ மனிதரின் கையெழுத்து போட்ட அந்த செக்கை தங்களது அரிய பொக்கிஷமாக நினைத்து பத்திரப்படுத்தி விட்டார்கள். 2 மாதங்களாகியும் தனது வங்கிக் கணக்கில் இருந்து எந்த பணமும் எடுக்கவில்லை என்பது அப்துல் கலாம் அவர்களின் கவனத்திற்கு வந்தது. அடுத்த நிமிடமே அப்துல் கலாம் அவர்களின் அலுவலகத்தில் இருந்து அந்த கிரைண்டர் கம்பெனிக்கு அழைப்பு சென்றது. அதில் உடனடியாக செக்கை மாற்றி வங்கிக் கணக்கில் இருந்து கிரைண்டருக்கு உரிய தொகையை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லையேல் நீங்கள் கொடுத்த அந்த கிரைண்டர் உங்கள் நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்பி வைக்கப்படும் என அதிரடியாக செய்தி வந்தது. கலாமின் இந்த அதிரடியான அன்பு மிரட்டலை அந்நிறுவனம் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. உடனடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் இருந்து செக்கை மாற்றி பணத்தை எடுத்துக்கொண்டனர். இதோ அப்துல் கலாம் அவர்கள் கையெழுத்திட்ட செக் உங்கள் பார்வைக்கு. அதற்கு பின்னரே அப்துல் கலாம் அவர்களின் மனம் நிம்மதி அடைந்தது. எவ்வளவு பெரிய உன்னத குணம், எப்பேற்பட்ட உன்னத மனிதர்! இது போன்ற மனிதர்களை, தலைவர்களை இனிவரும் காலங்களில் நம்மால் பார்க்க முடியுமா? சந்தேகம்தான். நன்றி.